2 பேட் நியூஸ் இருக்கு. ஒரே ஒரு குட் நியூஸ் தான் இருக்கு மேட்ரிட் ஃபேன்ஸ்க்கு. அது இல்லாம பல பேட் நியூஸ் இருக்கு மேட்ரிட்க்கு. நான் சொல்றேன் ஒண்ணொண்ணா இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ராட்ரிகோ வந்துட்டு ஜனவரியில வெளிய போறேன்னு சொல்லிட்டாரு. அதுல வந்துட்டு எதுவும் மாற்றம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் டீலா இல்ல டைரக்ட் சேல் தான். அடுத்து வந்துட்டு வினிசியஸ் வந்துட்டு இன்னும் கான்ட்ராக்ட் வந்துட்டு ரினியூவல் பண்ணவே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு சம்பளம் ஏத்தி குடுக்க சொன்னாரு. ஏத்தி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அநேகமா அவரும் வெளிய போயிருவாருன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 2மே மேட்ரிட் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பேட் நியூஸ் தான். குட் நியூஸ் என்னன்னா, ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு பேட் நியூஸ் இருக்கு. பேட் நியூஸ் இருந்தா தான் அந்த குட் நியூஸே வரும். வினிசியஸ் வந்துட்டு வெளிய போனா தான் ஹாலண்ட் வந்துட்டு நமக்கு வருவாரு. ஹாலண்டோட ஸ்டேட்மெண்ட் அது. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. வினிசியஸ் வெளிய போனா நான் ஜாயின் பண்றேன் ரியல் மேட்ரிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினிசியஸ் வந்துட்டு லெஃப்ட் விங்கரு, ஹாலண்ட் வந்துட்டு ஸ்ட்ரைக்கரு. 2 பேருக்கும் சம்மந்தமே இல்ல அவங்க பொசிஷனுக்கு. எதுக்கு வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியல. வினிசியஸ் வெளிய போனா எம்பாப்பே வந்துட்டு அவரோட நார்மல் பொசிஷன் லெஃப்ட் விங் ஆடிட்டு, ஹாலண்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன் வந்துட்டு குடுத்துருவாங்க அப்படின்னு. அப்படி பண்ணா நல்லா தான் இருக்கும். வினிசியஸ் வந்துட்டு பலூன் டோர் வந்துட்டு தோத்ததுக்கப்புறம் அந்த பழைய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அவர்ட்ட. இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ராட்ரிகோவ ஆட வச்சுட்டா வினிசியஸ் கடுப்பாயிருவாரு. வந்து அந்த மேட்ச்சுக்கு மட்டும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு வெளிய போயிருவாரு. அப்புறம் மறுபடியும் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆயிரும். நல்ல டீம் கூடலாம். அப்புறம் மொக்க டீமுக்குள்ள அடிச்சு விட்டுறாரு. நல்லா பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வினிசியஸ் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. அவரோட மென்டாலிட்டி வந்துட்டு கரெக்ட்டா இல்ல. அவரு அந்த சீசன் தோத்ததுக்கப்புறம் அத நான் 10 மடங்கு பண்ணி காட்டுறேன்னு சொன்னாரு. அதோட 1 மடங்கு அவர் பண்ண சீசன் ரிட்டர்ன் கூட அவரால பண்ண முடியல. 2வது சீசன் ஆயிப்போச்சு அந்த பலூன் டோர் தோத்து. இதோட 2வது சீசன் போயிட்டுருக்கு. இப்படியே போச்சுன்னா ரியல் மேட்ரிடுக்கு வந்துட்டு எல்லாமே கஷ்டமாயிரும். லீக் டைட்டிலும் அடிக்க முடியாது. சாம்பியன்ஸ் லீகு கொஞ்சம் கஷ்டம் தான். லிவர்பூலோட ஹோம் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு சூப்பரா பண்ணோம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அட்டாக்கிங் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்பயும் டிஃபெண்டிங் வந்துட்டு நம்மளுது ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. டிஃபெண்டிங் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். இந்த டிஃபென்ஸ் வச்சுட்டு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் டாப் 4ல வந்துட்டு மேட்ரிட் எப்பவுமே இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, எங்க கிளப் வந்துட்டு கிளப் ஆஃப் மிராக்கிள்ஸ். எங்க கிளப்ல திடீர்னு என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு ஒண்ணும் தெரியாது. திடீர்னு ஒரு கம்பேக் குடுத்து, திடீர்னு சாம்பியன்ஸ் லீக் ட்ராஃபியே அடிச்சுட்டு போயிருவோம். அதனால தான் மேட்ரிட் வந்துட்டு எப்பயும் டாப் 4லயே இருக்கு. இப்போ கோச்ச நான் குறையே சொல்லல. அவரோட பிளேயிங் ஸ்டைல் வந்துட்டு செட்டே ஆகுறதில்ல. மொக்க டீம் கூட மட்டும் அட்டாக் பண்றாங்க ரொம்ப. அந்த ஒரு இதுல தான் விளையாடுறாங்க. ட்ரையாங்கிளா ஆடுறாங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். போட்டு ஓடி போவாங்க. மேன் வந்துட்டு அவங்கள கவர் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க டீம் மேன் வந்துட்டு கவர் பண்ணிட்டாங்கன்னா, அது 3 பேர் ட்ரையாங்கிள் ஆடுறாங்களா, பின்னாடி தான் ஆடுறாங்க. டம்மி ரன்னர் மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க ஓடி காமிச்சு, ஒருத்தர் உள்ள ஓடிடணும். அவங்க டீம் வந்துட்டு டம்மி ரன்னரை கவர் பண்ண போகும்போது, நம்மால் ஒருத்தர் உள்ள ஓடும்போது உள்ள போட்டு விட்டுரும். பெல்லிங்ஹாம் வந்துட்டு அந்த மாதிரி பால்ஸ் வந்துட்டு நிறைய போடுறாரு. பெல்லிங்ஹாம் வந்துட்டு பிளே மேக்கரும் ஆடுறாரு, ஸ்ட்ரைக்கராகவும் ஆடுறாரு, டிஃபெண்டராகவும் ஆடுறாரு. நிறைய இன்ஜுரி ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல சாலிட் ரைட் பேக் வேணும். ட்ரெண்ட்டை ஒன்றா ரைட் பேக்கில் ஆட வைக்கணும். இல்லாட்டி அவர் வந்துட்டு சென்டர் மிட்ல ஆட வச்சா நமக்கு ரைட் பேக் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுது. சீக்கிரமாக ஜாபி அலோன்ஸோ வந்துட்டு ஒரு ப்ராப்பர் லைனப் கொண்டு வந்து ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் பண்ணால் நமக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. சப்ஸ்டியூஷன் ரொம்ப லேட்டாக பண்ணுறாரு. கடைசி 10 நிமிஷத்தில் ராட்ரிகோவெலாம் இருக்கிறாங்க. பெரிய சப்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி ஒரு 60 மினிட்ஸ் 65 மினிட்ஸில் பண்ணிங்கன்னா அப்போ கொஞ்சம் கேம் டைம் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் கிடைக்கும். கடைசி 10 நிமிஷம் 8 நிமிஷம்னு கொடுக்குறாங்க. நான் பார்த்துட்டேன் நிறையா. அந்த மாதிரி கொடுத்தா வேலைக்கே ஆகாது. எல்லா டைமும் உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி சூப்பர் சப் வந்துட்டு வேலைக்கே ஆகாது. ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணி தருவாங்க, 2 மேட்ச் அவ்வளோதான். ஒவ்வொரு மேட்சும் நமக்கு வின் பண்ணணும்னா இந்த மாதிரி கடைசி நிமிஷம் சப்ஸ்டியூஷனில் வேலைக்கு ஆகாது. ராட்ரிகோ வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் பிளேயராக ஆட வைக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 60 மினிட்ஸில் அவர் வந்துட்டு உள்ளே இருக்கணும். அவர் இறக்குனா நமக்கு வந்துட்டு அட்டாக்கிங்கில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு நல்லா கம்பைன் பண்ணி ஆடுவார். எம்பாப்பே கூட நல்லா கம்பைன் பண்ணுவார். பெல்லிங்ஹாம் கூட ஆடுவார். நல்ல டச்சஸ் போட்டு ஆடுவார். மோஸ்ட்லி ராட்ரிகோவோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் நிறைய இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சப்ஸ்டியூஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணுறதே இல்லை. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் சூப்பர் சப் வந்துட்டு வேலை செய்யும். கடைசி 10 நிமிஷத்தில் மெயின் பிளேயராக இருக்கணும். அவர் வந்துட்டு கோல் எடுத்துருவாருன்னு உங்களுக்கு வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு கம்மி தான். ராட்ரிகோ வந்துட்டு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நிறைய டைம் பண்ணியிருக்காரு தான். அதுக்காகவே அவர் வந்துட்டு கடைசி 10 நிமிஷத்துல தான் இருக்குன்னு சொன்னால் அது வந்துட்டு நியாயமே கிடையாது. அவர் நல்ல பிளேயர். அவருக்கு வந்துட்டு ஃபுல் டைம் கொடுக்கணும். இல்லாட்டி ஒரு 60 மினிட்லேயாச்சும் அவர் இறக்கணும். அட்டாக்கிங் வைஸ் வந்துட்டு ஓகே தான், நல்லா பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு வந்துட்டு. ஆனால் பெரிய டீம் கூட வந்துட்டு அட்டாக்கிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். போன வருஷம் வந்துட்டு 2-0 தோத்தோம் லிவர்பூல் கூட.
இந்த வருஷம் 1-0 தோத்துருக்கோம். ஆனா தோத்துருக்கோம். 2 வருஷமும் தோத்துட்டோம். இந்த டிசிஷன்ஸ்லாம் பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப வொர்ஸ்ட்டா எடுத்து வச்சிருக்கானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சின்ன சின்ன மேட்ச்லலாம் போய் வின் பண்ணிட்டு பெரிய டீம் கூட தோக்கும்போதும் அப்படியே கடுப்பா தான் இருக்கு. என்ன பண்றது? ஜெயிச்சாலும் மேட்ரிட் தான் எப்பயும். லீக் டைட்டில் வேணா அடிக்க கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஆனா லீக்ல வந்துட்டு எல்லாமே டம்மி டீமா தான் இருப்பானுங்க. நம்ம லீக்ல வந்துட்டு எல்லாமே நிறைய டீம் டம்மி டீம் தான். ஒரு 4 டீம் 5 டீம் ஒரு 4 டீம் தான் நல்ல டீமு. அத்லெட்டிகோ மேட்ரிட், ராயோ வலிக்கானோ, பார்சிலோனா, அப்புறம் வந்துட்டு ரியல் பெட்டிஸு, அவ்வளோதான். வேறு எந்த டீமுமே அப்புறம் வந்துட்டு அத்லெட்டிக் பில்பாவோ வந்துட்டு ஆடுவாங்க, அவ்வளோதான். இந்த 5 டீமே நம்மளது ரியல் மேட்ரிட் 6 டீம் தான் இந்த லீக்லேயே நல்ல டீமு. மற்ற டீம்லாம் இந்த டீமுக்குலாம் பாயிண்ட் கொடுக்குறதுக்கு தான் மற்ற டீம்லாம் வச்சுருக்காங்க இந்த லீக்கில். இந்த லீக் வந்துட்டு டாப் 5ன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் இந்த 2 கிளப்பை வச்சு தான் இந்த லீகே ஓடிட்டுருக்கு. 2 டீமை கம்பைன் பண்ணாலே 20 சாம்பியன்ஸ் லீக் வருது. ஆனால் ஒரே டீம் ரியல் மேட்ரிட்டே தனியாக 15 வச்சுருக்காங்க. அதனால தான் லாலிகா வந்துட்டு இன்னும் ஓடிட்டுருக்கு. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சாம்பியன்ஸ் லீக் அடிப்போமா? நம்ம வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் அடிப்போமா, இல்லை வந்துட்டு இந்த வருஷம் வாய்ப்பு இல்லையா? திடீர்னு ஒரு கம்பேக் கொடுப்போமா? என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள், பார்ப்போம். அர்சனல் தான் பெஸ்ட் டீம் இந்த வேர்ல்டு இப்போ. இது சொல்லனா ஓட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். கன்சிக்யூட்டிவாக 8 க்ளீன் ஷீட்டு, கோலே கொடுக்காம 8 வின் பண்ணியிருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரைன் ஒன்று அடித்து கிழிச்சு விட்ருக்கானுங்க. 16 மேட்ச் ஆடி 16 வின்னு. செகண்ட் பெஸ்ட் டீம் வந்து பார்த்தா பிரைன் ஒன்று 16 மேட்ச் ஆடி 16மே வின்னு. க்ளீன் ஷீட்லாம் ஒன்றும் முக்கிய தேவையில்லை எங்களுக்கு வின் பண்ணால் போதும் அப்படின்னு ஆடிட்டுருக்காங்க பிரைன் ஒன்று. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்ரிடு மாதிரி பெரிய டீமுக்குள்ளே தோற்றுருங்கடா, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. பெரிய டீம் கூட மட்டும் தோத்துட்டே இருக்கானுங்க. போன வருஷம் மாதிரியே பண்ணுறாங்க. அப்படியே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. பிளேயிங் ஸ்டைலில் வந்துட்டு ஏதாவது பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்து